டாபிக் பார்க்க போறோம்னா ரெடியூஸ் யுவர் unnecessary எக்ஸ்பென்சஸ் பத்தி தான் நாம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். நம்ம அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி கிரேட் இன்வெகேஷனை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுட்டு நம்ம உள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ப்ரேயர். இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலன்ஸ் பெய்லி அவங்களால கொடுக்கப்பட்டது 1936ல கொடுத்தாங்க. அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஹோலி மாஸ்டர் டிகே மூலியமா அவங்களுக்கு டெலிபதி மூலியமா இது கிடைச்சது. இந்த கிரேட் இன்வெகேஷனை அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 70 லாங்குவேஜஸ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இந்த கிரேட் இன்வெகேஷனை சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டுக்காண்டி தான் நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் விஷஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை என்ன செய்யலாம்னா நம்ம சொல்லிக்கலாம். இதை அவங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா அதை நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கானிக்கா சொன்னாலும் அதுல கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கிரேட் இன்வெகேஷனோட எனர்ஜி வேற லெவல்ல என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். அப்ப நம்ம கான்சென்ட்ரேஷனோட ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாங்கன்னா சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஷுவல் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்ய சொல்றாங்கன்னா விஷுவல் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறோம். படிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் பேராகிராஃபை நம்ம என்ன செய்யணும்னா படிக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணணும். மூணாவது விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல இந்த கிரேட் இன்வெகேஷனை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷனை நம்ம லைஃப்ல எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் இது மூணும் தான் கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது நம்மளுக்குள்ள இறங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மூணு எனர்ஜியும் நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒளிய என்ன செய்யுதுன்னா குறிக்குது. அப்ப நம்ம அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அப்ப ஒளி நம்ம லைஃப்குள்ள வந்தது அப்படின்னா அது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா இருளை ஃபுல்லாத்தையும் விளக்கிறோம். நம்ம லைஃப்ல என்ன தடை என்ன பிளாக் இருந்தாலும் விளக்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு மணிக்காண்டி கேட்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த மணிக்கு உண்டான பிளாக் எல்லாத்தையும் என்ன செய்யற மாதிரி நம்ம விஷுவல் பண்ணிக்கணும்னா ஒளி கிளியர் பண்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணுவோம். செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் லவ் பத்தி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுவாங்க. அப்ப லவ் அப்படின்னா அது அன்பு. அது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா நல்ல ஹீல் பண்ணும். அப்ப நம்மளுக்கு எமோஷனலா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அழகா ஹீல் பண்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா செகண்ட் பேராகிராஃப் படிச்சோன்னா நம்ம விஷுவல் பண்ணிக்கணும். தேர்ட் பேராகிராஃப் பாத்தீங்கன்னா கடவுளுடைய குட்வில். அப்ப அந்த கடவுளுடைய குட்வில் அதாவது கடவுளுடைய விருப்ப சக்தியோட நம்மளுடைய விருப்ப சக்தி இணையும் போது நம்ம கடவுளுடைய பிளான் பிரகாரம் நம்ம என்ன செய்வோம்னா நடப்போம். அப்ப நம்மளுடைய லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அமேசிங்கா என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப தேர்ட் பேராகிராஃப் நம்ம படிச்சோம்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இத மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணணும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா பிரேக் பண்றது. அப்ப நம்மளுக்கு அந்த விஷயம் சம்பந்தமா உங்களுக்குள்ள என்னெல்லாம் தீய குணங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா பிரேக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் பேராகிராஃப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூணு எனர்ஜியும் நம்மளுக்குள்ள இறங்கி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. இதுதான் ஃபிஃப்த் பேராகிராஃப். அப்ப நம்ம நல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். அதே இது வேர்ல்டுக்கு பண்ணும்போது வேர்ல்டுக்குள்ள இந்த எனர்ஜி நல்ல மூணும் இறங்கி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணணும். ஸோ இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்னா கிரேட் இன்வெகேஷனை நம்ம சொல்லணும். நம்ம இன்னைக்கு நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லைஃப்ல பணம் தேவையில்லாத பல விஷயங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்னா செலவாயிட்டு இருக்கும். அதை எப்படி நம்ம சரி பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா தேவையில்லாம என்ன செய்வாங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. ஒன்று ஷாப்பிங்காண்டி செலவு பண்ணுவாங்க, இல்லை ட்ரெஸ்ஸஸ், இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ், இல்லை ஏதாவது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம போய் அவங்கள பண்ணாத அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா கேட்கவே மாட்டாங்க.
அப்போ அந்த இடத்துல மணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் வரும், சண்டை வரும். அப்போ நிறைய ஃபேமிலியில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டு, இந்த சண்டை இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க எப்போ பணம் கேட்குறாங்களோ என்ன செஞ்சிருவாங்கன்னா பேசாமல் என்ன செஞ்சிருவாங்கன்னா கொடுத்துடுவாங்க. இது ஒரு வகையான ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கலாம். மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன்ஸ் வந்து வாங்குவோம். ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி மெடிசனுக்காண்டு என்ன செய்வோம்னா ஒரு லிஸ்ட் போட்டு என்ன செய்வோம்னா வாங்குவோம். அது வந்து ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்கிறேன், இது போக உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா அது நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய விருப்பம்லாம் அதெல்லாம் கிடையாது. அந்த கேஸ் எப்பண்டா முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது என்ன ஆகிட்டே இருக்கும்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு நிறைய செலவு வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா நடந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு விஷயமா, ஒரு 4 விஷயம் தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் வந்து ஏதாவது இருக்கும். அந்த பேட் ஹேபிட்ஸ்க்காண்டு என்ன செய்வாங்கன்னா மந்த் இவ்வளவுக்கான செலவாகுது எல்லாமே அவங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் அது இல்லாமல் அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா அது செலவு அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த பணத்தை வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் தாட்டை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள நம்ம திருப்பியும் போகலாம். ஆச்சாரியார் ஹெர்மியோடைய செமினார் வந்து ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயத்த வந்து நான் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன். ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா கிட்டக்கு வந்து ஒரு குழந்தை, அந்த பொண்ணு வந்து என்ன செய்யறாங்கன்னா பாக்கெட் மணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க அம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க, திட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து எவ்வளோ செலவு இருக்கு, எவ்வளோக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லையா, நீ என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே என்ன செய்யறாங்கன்னா பணம் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது இவங்க நிறைய திட்டிருக்காங்க, நிறைய கோவப்பட்டிருக்காங்க. எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பணம் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த பணத்துல வந்து அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த பணம் தான், அந்த பணத்தை வந்து என்ன செஞ்சாச்சுன்னா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நேரா இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அந்த ஷாப்ல போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறாங்க. அந்த தண்ணி எடுத்து என்ன செய்யறாங்கன்னா குடிக்கிறாங்க. குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னா வாட்டர் மூலியமா அவங்களுக்குள்ள போகுது. அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப சஃபர் ஆறாங்க அன்னைக்கு. இதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அந்த குழந்தை வந்து என்ன செய்யுதுன்னா பாக்கெட் மணி கேட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அதை அவங்க வெளிப்படுத்துற முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கைண்டாவும் பொலைட்டாவும் இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கு, பட் இதெல்லாம் நீ கம்மி பண்ணிட்டேன்னா பெஸ்டா இருக்கும், நீயும் நல்ல சைல்டு தான், உனக்கு வந்து தெரியும், நீ தேவையில்லாமலாம் நீ எதுவுமே கேட்கவே மாட்ட, நான் ஜஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட என்ன செய்யறேன்னா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்குவ, நீ நல்ல குழந்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட ஹாப்பினஸும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அதே மணியை வந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ இந்த அம்மா கிட்டக்கு இருந்து இந்த எனர்ஜி தான் என்ன செய்யுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த மணில. இப்போ இதே சைல்டு அதே கடைக்கு தான் போறாங்க, அதே மாதிரியான ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறாங்க, தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. பட் வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகலைன்னா அஃபெக்ட் ஆகல, பட் அதே நேரம் வந்து இவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ இப்ப நம்ம தெளிவா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மணி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த டைம்ல நம்மளுடைய எமோஷன் என்ன இருக்குதோ அது சம்பந்தமா நம்மளுக்குள்ள என்ன உணர்வு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த மணில என்ன செய்யுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் போய் என்ன செய்யுதுன்னா அந்த இடத்த வந்து என்ன செய்யுதுன்னா வேலை செய்யுது. இப்ப நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர் வந்து ஷாப்பிங்காண்டி கேட்குறாங்க, அதுவும் அவங்க தேவையில்லாம பண்ணிட்டே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப நம்ம பணம் கொடுக்கும்போது நம்மளுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. சரி என்ன பண்றது, நம்மளுடைய கர்மா அது கொடுக்கணும்னு இருக்கு, கொடுக்குறோம், நம்ம என்ன பண்ணமோ தெரியல, நம்ம எவ்வளவு தரம் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. இந்த மாதிரியான ஒரு தாட்ல தான் நம்ம என்ன செய்வோம்னா பணத்தை வந்து கொடுப்போம். அதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டல் இந்த மெடிசன்ஸ் வாங்கும் போதும் இவ்வளவு மெடிசன்ஸ் வாங்குறோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா நினைச்சு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான், இது என்ன எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது, நமக்கு எவ்வளோ ஒரு வருத்தத்தை தருது, இப்படி சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்கும்போது அந்த விஷயம் அந்த செயின் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒர்க் ஆகுதே தவிர அந்த செயினை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த எமோஷனை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்குள்ள வந்து மாற்றும் போது
ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸை வந்து என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து அந்த மணியை வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்காண்டி நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒருவேளை டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நிதானமாக என்ன செய்யலாம்னா கிரேட் இன்வெகேஷன் அந்த மணியை சொல்லி பிளஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மணியை கொடுக்கக்கூடிய அந்த டைமில் வந்து என்ன செஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து என்ன செய்யலாம்னா ஒளியை வந்து அந்த மணிக்குள்ளே என்ன செய்யலாம்னா கொண்டுட்டு வரலாம். அந்த ஒளி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கு வந்து ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கை அது வந்து என்ன செய்யுதுன்னா காட்டுது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லவ் எனர்ஜி. லவ் எனர்ஜியை நம்ம எப்படி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து லவ் எனர்ஜியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்களோட எமோஷன் வந்து நல்ல காமாக இருக்குது. சரியான விஷயத்துக்கு மட்டுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. இதனால அவங்களும் பலன் அடைகிறாங்க, நானும் பலன் அடைகிறேன். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய குட்வில், கடவுளுடைய கைடன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் பேர்ல அவங்க எல்லாமே பெர்ஃபெக்டா நல்ல விதமா பண்றதுக்கு உண்டான எல்லா கைடன்ஸும் கிடைக்குது. நாலாவது விஷயம், நாலாவது பேராகிராஃபை நம்ம நினைக்கும் போது என்ன நினைச்சுக்கோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து ஒரு அடிக்ட் ஆகி இருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன செய்யுதுன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட் எல்லாமே அவங்கள விட்டு முழுமையா கடவுளுடைய எனர்ஜினால கம்ப்ளீட்டா நீக்கப்படுது. கடைசியில் 5th பேராகிராஃப், இந்த 3 எனர்ஜியும் டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் மூணும் இந்த பணத்துக்குள்ள என்டர் ஆகுது. இது மூலியமா அவங்களுடைய லைஃபும் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இது மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா நினைச்சு அவங்க கையில என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ மெடிசன் காண்டி வாங்க போதும் இதே விஷயம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். அந்த லைட் போய் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல உங்களுடைய பாடி அந்த மெடிசனை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நல்ல வந்து ஒரு ஹீலிங்கை வந்து கொடுக்குது. ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம். லவ் எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த இவ்வளவுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறோம், இதை விட்டு நம்ம வெளியவே வரவே மாட்டோமா, என்னது இது அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா. அது எல்லாத்தையும் ஹீல் பண்ணி நான் ஹெல்த்தியா ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து அதே மாதிரி கடவுளுடைய குட்வில்லோட நான் கனெக்ட் ஆகி இருக்கிறனால எனக்கு வந்து சரியான கைடன்ஸ் கிடைக்குது, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நாலாவது விஷயம், எனக்குள்ள இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த டிவைனோட எனர்ஜி மூலியமா கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. அப்புறம் 5th பேராகிராஃப் பத்தி நீங்க நினைக்கும் போது எனக்குள்ள இந்த 3 எனர்ஜியும் நல்ல ஊடுருவி இருக்கிறனால நான் ஹெல்த்தியா ஹாப்பியா நான் சந்தோஷமா இருக்கேன் இப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மணி வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து நல்ல அழகா என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இது நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத செலவு ஏதாவது பர்டிகுலரா இருந்ததுன்னா நீங்க இப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மந்த் வந்து அமௌண்ட் வரும் இல்லையா, உங்களுக்கு அந்த ஒரு சேலரி இல்லை உங்களுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ்ல ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த ஹோல் அமௌண்ட்டையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த மணியை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஹீல் பண்ணும் போதும் அது வந்து ரைட்டான இடத்துக்கு என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த மணி வந்து பல மடங்கா பெருகிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம், இதை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்ம எதுக்கு பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்காண்டி நம்ம வந்து செய்ய போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒன்று உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாம ஒரு செலவு ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அதை ஹீல் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஹோல் மணியவும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஹோல் மணிக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த லைட்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மணில இருக்கக்கூடிய பிளாக் எல்லாமே தேவையில்லாம நம்மளுக்கு இந்த மந்த் வந்து எதுக்கெல்லாம் தேவையில்லாம செலவாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த பிளாக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிற மாதிரி. செகண்ட் வந்து லவ் எனர்ஜியை கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த பணம் பற்றியே இருக்கும் இல்லையா, இந்த மாசம் எனக்கு இது பத்துமா என்னன்னு தெரியல, இது என்ன ஆகும்னு தெரியல, இது மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய நெகட்டிவ் தாட் அபவுட் மணியை பத்தி இருக்கும். அது ஃபுல்லா அந்த லவ் எனர்ஜி வந்து நல்ல ஹீல் ஆகிற மாதிரியும் பிளஸ் பல மடங்கா இந்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து பெருகிற மாதிரியும் நீங்க என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணணும். தேர்டு வந்து குட்வில், கடவுளுடைய குட்வில்லை பத்தி நீங்க நினைக்கும் போது இந்த மணி வந்து கரெக்டான கைடன்ஸ் பிரகாரம் ஒவ்வொரு மணியும் என்ன ஆகுதுன்னா எனக்கு செலவு செய்யப்படுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து எனக்கு பெருகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ட் பேராகிராஃப்.
4th பேராகிராஃப் வந்து இந்த பணம் சம்பந்தமா எங்களுக்கோ எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஏதாவது ஒரு உள்ள வந்து ஒரு நெகட்டிவ் தாட் எமோஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது ஃபுல்லா ஹீல் ஆகட்டும். 5th பேராகிராஃப் படிக்கும்போது இந்த பணத்துல வந்து டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் எல்லாமே ஊடுருவி இறங்கி நல்லா ஒன்னா இறங்கி வேலை செய்து இது மூலியமா நாங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க டே பை டே என்ன ஆகிட்டே இருக்கோம்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கோம். ஹெல்த்ல, வெல்த்ல, பிளஸ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்துலயுமே எங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து பெருகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 5th பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைத்திங் பண்ணுவோம் இல்லையா? நீங்க தைத்திங்னா நம்ம பிராணிக் ஹீலர்ஸ்க்கு தெரியும். நான் பிராணிக் ஹீலர்ஸ்க்கு வந்து தைத்திங்னா நம்ம வருமானத்துல வந்து 10% வந்து என்ன செய்வோம்னா கொடுப்போம். நீங்க கொடுக்கும் போதும் உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொடுங்க. நம்ம அந்த கொடுக்கும் போது வந்துட்டு மாஸ்டர் சொல்லியிருக்காரு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டோட நம்ம பணத்தை கொடுக்கும் போது அதோட ரிசல்ட். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தைத்திங் பண்ணும்போது நம்ம வந்து மனசார நான் வந்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பே பண்ணீங்க அப்படின்னா அதோடைய எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகும்னா பல மடங்கா என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து குட்கர்மா வந்து நம்மளுக்கு நிறைய நம்மளால என்ன செய்ய முடியும்னா அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னா 3 செட் கிரேட் இன்வெகேஷன் பண்ண போறோம். ஒரு செட் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். 2வது செட் வந்து எதுக்காண்டி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இப்போ பணம் வந்து எனக்கு இந்த விஷயத்துக்காண்டி எனக்கு வேஸ்டா போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யலாம்னா ஹீல் பண்ணலாம். 3rd செட் கிரேட் இன்வெகேஷன் நம்ம எதுக்கு பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மொத்த மணி இருக்கு இல்லையா? அந்த மொத்த மணியவும் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ வந்து கண்ணை முடிக்கலாம். ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியானது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. பூமியிலிருந்து இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி சென்று அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜியை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா பிளஸ் நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்மளுடைய ஏரியால கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள் பிளஸ் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. சென்று ஏதாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இது சம்பந்தமா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியர், இது எல்லா விதமான நெகட்டிவ் விஷயங்கள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. நல்ல கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. பூமியில நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவில் நம்மளுடைய ஸ்டேட் முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்த எனர்ஜியானது நம்மளுடைய ஏரியாவை சுற்றி கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where he will dwell. நல்ல இந்த கடவுளுடைய குட்வில் ஆனது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகுது. பூமியிலிருந்து நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க இருக்கக்கூடிய கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களிடம் இருந்து நீக்கப்படுகிறது.
let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து அப்படியே வந்து நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜி ஊடுருவி சென்று நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கப்படுகிறது. So be it, so be it, so be it. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது செட் கிரேட் இன்வெகேஷன் எதுக்காண்டி பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பணம் எதுக்காண்டி தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். ஸோ என்ன காரணத்துக்காண்டி நம்மளுடைய மணி வந்து வேஸ்ட்டாக செலவாயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல கடவுள்கிட்டக்கிருந்து வரக்கூடிய ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக அந்த பணத்திற்குள் ஊடுருவி செல்லப்படுகிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம், அந்த நபரை பற்றியோ இல்லை எதுக்காண்டி நம்மளுக்கு இப்படி இந்த பணம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் எல்லாமே முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ நம்ம கைகள் மூலியமாக அந்த பணம் வந்து முழுமையாக எனர்ஜைஸ் செய்யப்படுகிறது. எனர்ஜைஸ் செய்யப்பட்ட அந்த பணமே நாம் அந்த நபருக்கு வந்து கொடுக்குறோம். அந்த நபருக்குள்ளேயும் சரியான கிளாரிஃபிகேஷன்ஸ், நல்ல ஒரு கைடன்ஸ், ஹெல்ப், ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நல்லா பிளஸ் பண்ணிக்கலாம். இந்த பணம் வந்து சரியான விஷயத்துக்கு மட்டுமே அந்த நபர் வந்து உபயோகப்படுத்துகிறாரு. அதுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பிளஸ் பண்ணிக்கலாம். இந்த பணத்திலிருந்து அவருக்குள்ள ஊடுருவி செல்கின்ற ஒளியானது அவருடைய ஆறா முழுவதுமாக நிரப்பப்படுகிறது. நல்ல கிளாரிட்டி அவருக்குள்ள கிடைக்குது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக அந்த பணத்துக்குள் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இப்போ நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எமோஷனல் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது, நெகட்டிவ் எமோஷன் இருந்ததுன்னா அது முழுமையாக நாம் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த லவ் எனர்ஜியால் நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏன் இந்த மணி வந்து இப்படி செலவாயிட்டே இருக்குன்னு எனக்கு புரியல, இது எப்போ தான் ஸ்டாப் ஆக போதோ தெரியல, ஏன் இப்படி நடக்குது என் லைஃப்பில், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இது எல்லாமே நம்மளை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. ப்ளஸ் இந்த மணியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ நம்ம அந்த நபர்கிட்டக்க நம்ம இந்த மணியை கொடுக்குறோம். அவருக்குள்ளேயும் இந்த மணி வந்து மிகவும் அற்புதமான ஒரு விஷயத்தை மட்டுமே கொடுக்குது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது சஃபரிங்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது அடிக்ஷன் இருந்தது, ஒரு பொருள் மேலேயோ இதை வாங்கணும் அதை வாங்கணும் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது முழுமையாக அவரை விட்டு என்ன செய்யுதுன்னா நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய குட்வில் ஆனது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அபவுட் மணி முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக இந்த எனர்ஜியானது மணிக்குள்ள செல்லுது. மணியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அந்த நபரையும் முழுமையாக இந்த எனர்ஜி ஹீல் செய்கிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய நெகட்டிவ் எமோஷன்ஸ், அவை ஆட்டிடியூட், ப்ரோக்ராம் எல்லாத்தையும் முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக இந்த எனர்ஜியானது மணிக்குள்ள ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்த மணியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் ஆட்டிடியூட், ப்ரோக்ராம் அவை அனைத்து முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ இந்த எனர்ஜியானது அப்படியே நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்குள்ள போகுது. ஃபேமிலி மெம்பரை முழுமையாக இந்த எனர்ஜி ஹீல் செய்கிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 எனர்ஜியும் மிகவும் அற்புதமாக நம்மளுக்குள்ள ஊடுருவி செல்கிறது.
இந்த எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள நல்ல ஊடுருவி இந்த பணத்துக்குள்ள ஊடுருவி செல்கிறது. இது அருமையான ப்ரொடெக்ஷனாக இருக்குது. இப்போ இந்த எனர்ஜியானது அப்படியே நல்ல அழகாக வந்து அந்த ஃபேமிலி மெம்பருக்குள்ளே போகுது. இந்த மணி வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொடுக்குது. So be it, so be it, so be it. இப்போ நம்ம தேர்ட் செட் கிரேட் இன்வெகேஷன் பண்ண போகிறோம். இது எதுக்காண்டி பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஹோல் மணியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீல் பண்ண போகிறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய மணி ஃபுல்லாக அந்த எனர்ஜியால் ஒளி எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்த மணியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த மணி வந்து பல மடங்காக பிளஸ் செய்யப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல அன்பு சக்தியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஹோல் மணிக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷனல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவை அனைத்தும் இந்த மணிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. ஃபியர் அபவுட் மணி, இது மாதிரி மணி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரியான ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருந்ததுன்னா அவை அனைத்தும் முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய குட்வில் ஆனது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய மணிக்குள்ள நல்ல இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்த எனர்ஜியானது நல்ல இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் இவை அனைத்தும் நீக்கப்படுகிறது. கடவுளுடைய வில் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறனால இந்த மணியானது சரியான விஷயங்களுக்கு மட்டுமே இது வந்து யூஸ் செய்யப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seem the door where evil dwell. நல்ல கடவுளுடைய எனர்ஜியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக அந்த ஹோல் மணிக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த எனர்ஜியானது அந்த நம்மளுடைய மணியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இது சரியான விஷயத்துக்கு நல்ல பல மடங்காக இது யூஸ் பண்ணி நல்ல பல மடங்காக நம்மளுக்கு வந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய மணி நல்ல நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய இந்த எனர்ஜியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக இந்த பணத்துக்குள் ஊடுருவி செல்கிறது. இந்த 3 எனர்ஜியும் நம்மளுடைய மணிக்குள்ள நல்லா இறங்கி ஊடுருவி செல்கிறது. இதனால இந்த மணி வந்து மிகவும் அற்புதமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையுது. நல்ல பலவிதமான நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு இந்த மணி வந்து நிறைய யூஸ் பண்ணப்படுகிறது. ப்ளஸ் நம்மளுக்கும் பணம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய லைஃப்ல வந்து அபண்டண்டா மணி வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத நம்மளால நல்லா பார்க்க முடியுது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Menili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம். Thank you friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.